இஸ்லாமிய அரசா அரபிய அரசா, முஸ்லிம்களா அரபுகளா? நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போராடாமல், அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்காமல், நீங்கள் என்னதான் இஸ்லாத்தை புனிதமாக பேசினாலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது. அல்லாஹு தஆலா தன திருமறையில் கூறி காட்டியிருக்கின்றான், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதல் ஹராமி கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ ஜாஹத ஃபீ சபீலில்லாஹ். ஹஜ் செய்பவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதும், புனித காபாவை பராமரிப்பதும், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவின் பாதையில் போராடுபவருக்கு நிகராக நீங்கள் ஆக்குகிறீர்களா? லா யஸ்தவூன இன்தல்லாஹ், இந்த இரண்டு கூட்டமும் அல்லாஹ்விடத்தில் சமமாக மாட்டார்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடிய சமூகத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான். இங்கே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும், அறத்திற்கும் அநியாயத்திற்கும், அப்பாவி மக்களுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும், மண்ணின் மைந்தர்களுக்கும் மண்ணை கொள்ளடிப்பவர்களுக்கும் மத்தியில் யாரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். காதிமுல் ஹரமைன் எனும் பட்டத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்காமல், அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகளின் அடிவருளிகளாக இருக்கக்கூடிய வளைகுடா அரபு மன்னர்களுக்கா, தன் நாட்டு மக்களுக்காக அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பவராக தனி ஆளாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுத்து ஷஹீதான ஆயத்துல்லா அலி ஹுசைன் ஹொமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கா? இங்கே ஃபிரௌனுக்கு எதிராக இருப்பது மட்டும் பத்தாது, மூசாவிற்கு ஆதரவாக இருக்கின்றோமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நீங்கள் யாரின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.